கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சாம்பல் புதன். இன்றைய நாளுக்காக நாம் தாய் திருச்சபை வழங்கியுள்ள வாசகங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கினரிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் 2 விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். முதல்ல, இந்த உண்ணா நோன்பு இருந்து நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற அழைப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. திரும்பி வாருங்கள் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பயணம் ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதோடைய பயணத்தை அப்படியே திருப்பச் சொல்கிறார் இறைவாக்கினர். அதுல குறிப்பாக மணமகன் மன அறைக்குள்ள போய்கொண்டிருக்கிற அந்த மணமகன் அந்த பயணத்தை விட்டுவிட்டு மணவரைக்கு வெளியே திரும்ப வேண்டும். ஆக முதல் அழைப்பாக இறைவாக்கினர் தரக்கூடியது திரும்பி வாருங்கள். ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், யூ மேக் அ யூ டர்ன் அண்ட் கம் பேக் டு மீ. கடவுள் தன்னிடம் திரும்பி வர சொல்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுள்ல இருந்து தான் நம்முடைய பயணத்தை தொடங்கணும். அப்ப கடவுளை நோக்கி நாம திரும்பி வர வேண்டும். இது முதல் வாசகம் தரக்கூடிய முதல் அழைப்பு. இரண்டாவதாக, உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இஸ்ராயல் மக்கள் வழக்கமாக நோன்பு இருக்கும் போது அல்லது ஒரு அழுகையான செய்தியை கேட்கும் போது, ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கும்போது தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். அதாவது தங்களுடைய வெறுமையின் அடையாளமாக. அப்ப வெறுமையின் அடையாளமாக, நோன்பின் அடையாளமாக வெறுமனை ஆடையை கிழித்துக் கொள்ளாமல் இதயத்தை கிழித்துக் கொள்ள என்று சொல்வதன் வழியாக வெளிப்புற அடையாளத்தை அல்ல, உள்புற மாற்றத்தை ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார். அந்த உள்புறத்தில் உள்ள இதயத்தை நாம் எப்படி கிழித்துக் கொள்வது? இன்னைக்கு நற்செய்திக்கு முன் உள்ள வசனமாக நமக்கு தரப்பட்டிருப்பது, உங்களுடைய உள்ளங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை நம்ம உடைக்க முடியாது, அது கடினமாக இருக்கிறது. ஆனா ஒரு ஆடை வந்திருக்கிறது, அதை கிழித்து விட முடியாது, அது மென்மையாக இருக்கிறது. அப்ப இன்றைய நாளில் நம்முடைய இதயம் கடினமாக அல்ல, கல் போன்றதாக அல்ல, மென்மையாக மாற வேண்டும், கடவுளையும் நம்மையும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதற்கு. இது முதல் வாசகம் தரக்கூடிய பாடம். 11 பாடலுக்கு வரும்போது நாம் திருப்பாடல் 51 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுளுக்கு எதிராக தாவீது பாவம் செய்கிறார் பெத்சபா வழியாக. அப்பொழுது நாத்தான் இறைவாக்கினரை அனுப்பி ஆண்டவராகிய கடவுள் அவர் செய்த தவறை சுட்டி காட்டியவுடன் தாவீது உடனடியாக நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி இந்த திருப்பாடல் 51 பாடுகிறார். அதில் கடைசியாக, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்கள் உமது புகழை எடுத்துரைப்போம் என்கிறார். இந்த வசனத்தை சொல்லிதான் நாம் ஒவ்வொரு முறையும் கட்டளை ஜெபத்தை நாம் தொடங்குகிறோம். ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும். காலை கட்டளை ஜெபத்தை திருத்தொண்டர்களும் அருட்பணியாளரும் நம்ம தொடங்குறோம். இதழ்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இதழ்கள் என்பது வெறும் உதடுகள் அல்ல, வாய் மட்டுமல்ல, மாறாக நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு காயங்கள், நம்ம உடல்ல ஒரு கத்தியோ அல்லது ஏதோ ஒரு பட்டு நம்ம உடல்ல ஒரு வெடிப்பு உண்டான என்ன ஆகுது, அந்த வெடிப்பு ஒரு உதடு போல இருக்கு. அப்போ வெடிப்பு உதடு போல ஆண்டவரை நோக்கி கூவுகிறது என்றால், ஆண்டவரை நோக்கி கதறுகிறது என்ன அர்த்தம்? நம்முடைய நொறுங்கு நிலையில் ஆண்டவராகிய கடவுளை நாம் பாடுகிறோம். இந்த தவக்காலம் முழுவதுமே நம் கண் முன்பாக நிற்கக்கூடிய ஒரு உருவம் என்னவென்றால், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு வாயில் மட்டும் உதடுகள் அல்ல, அவருடைய உடல் பூரா இதழ்களாகத்தான் இருக்கின்றன, உடல் பூரா வெடிப்புகளாக இருக்கின்றன, காயங்களாக இருக்கின்றன. அப்ப இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொள்வோம். அந்த காயங்கள் தான் உதடுகள், அந்த காயங்கள் தான் இதழ்கள். அந்த இதழ்கள் வழியாக நாம் கடவுளை போற்றி புகழ்வோம். இந்த காயங்களை நாம் குணப்படுத்திக் கொள்ள முன் வருவோம். ஏனென்றால் அதைத்தான் எசாயா இறைவாக்கினர் நூலில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் நம் காயங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இதுல என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. வழக்கமாக ஒரு மருத்துவர் நல்லா இருந்தாதான் நோயாளர்கள் நல்லா இருக்க முடியும். ஆனா இங்க மருத்துவரே காயப்பட்டிருக்கிறார். அந்த காயப்பட்ட நபர் என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு நலம் கொடுக்கிறார். அதே இந்த சிலுவை உருவகத்தை நம்ம பாருங்களேன். சிலுவையில இயேசுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு அடிமை என்பவர் கைகளை விரித்து கால்களை தயாராக வைத்திருந்தா பணி செய்ய முடியும். ஆனா இங்க கைகளும் கட்டுக்கொண்டிருக்கு, கால்களும் கட்டுண்டு இருக்கின்றன. ஆனால் அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இதுதான் சிலுவையின் முரண். காயங்கள் வழியாக நாம் குணம் பெறுகிறோம், இயேசுவின் காயங்கள் வழியாக நலம் பெறுகிறோம். இது 11 பாடல் நமக்கு தரக்கூடிய செய்தி. இந்த 11 பாடலுடைய பல்லவியோடு இணைந்து கூட நாமும் ஆண்டவரே உமக்கு எதிராக குற்றம் செய்தோம் என்று நம்முடைய குற்றங்களை பாவங்களை ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளில் முன்வருவோம்.
இந்த இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமடலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் அவர் சொல்வது, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். அதாவது தகுந்த காலம் என்பது ஏற்கனவே வந்துவிட்டது கிறிஸ்துவில் அப்படின்னு சொல்ல. அப்ப நமக்கு தவக்காலத்தை நாம இதுவே ஒரு தகுந்த காலமாக, இதுவே ஒரு உகந்த நாளாக நாம் எடுத்துக்கணும். இப்ப காலம் என்று சொல்லும்போது நமக்கு காலண்டர் நேரம் ஒன்று. காலண்டர் நேரம்னா இன்னைக்கு 18ஆம் தேதி, இன்னைக்கு தொடங்கி ஏப்ரல் 5 தவக்காலம் முடிஞ்சிடும். இது காலண்டர் நேரம். ஆனா இது கைரோஸ், இது மனமாற்றத்தின் காலமாக எப்படி மாற வேண்டும் என்றால், நாம் மனம் மாற வேண்டும். அதைத்தான் சபை உரையாளர் 3 நாம் பார்க்கிறோம். பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் பாவம் செய்ததற்கு ஒரு காலம், மனம் மாறுவதற்கான ஒரு காலம். அப்ப இந்த காலம் நமக்கு ஒரு நீண்ட காலமாக, மீட்பின் காலமாக இருக்க வேண்டுமே தவிர, வெறுமனே நாட்களை நகர்த்தி 7 வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு, நமக்கு தவக்காலம் முடிந்து விட்டது என்று நாம நாட்களை நகர்த்துவதற்கல்ல, மாறாக இதயத்தை நகர்த்த அழைக்கப்படுகிறோம். இறுதியாக இன்றைய நற்செய்தி வாசகம். இந்த வாசக பகுதியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சாம்பல் புதன் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். இது இயேசுவுடைய மலைப்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இங்கே இயேசு யூத சமயத்தின் 3 தூண்கள் என்று கருதப்படக்கூடிய அறச்செயல்கள், இறைவேண்டல், நோன்பு இவற்றை எடுத்து அவற்றுக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கிறார். ஒரு தூணுக்கு ஒரு புதிய கலர் கொடுக்கிறார், நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதல் தூணாக அவர் எடுப்பது அறச்செயல்கள். உங்கள் அறச்செயல்களை மனிதர்கள் முன் நீங்கள் செய்ய வேண்டாம். இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கைமாறு. நம்ம இன்னைக்கு உள்ள ஒரு மாடர்ன் ஒகாபுலரி புரிந்துன்னா ஃபீட்பேக். இன்னைக்கு நம்ம ஒரு கண்ணாடி முன்பாக போய் நிற்கிறோம். போய் கண்ணாடி முன்னாடி நின்னோடனே நம்ம உடம்பை பார்க்குறோம், நம்ம உடலுடைய ஆடைகளை பார்க்கிறோம், முகத்தை பார்க்கிறோம். உடனே ஃபீட்பேக் கிடைக்குது, நம்ம உடனே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு செயல்கள் செய்யும் போது, நான் ஒரு மறையுரை வைக்கிறேன், அல்லது நான் ஒரு கிளாஸ் நடத்துறேன், அல்லது நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது உடனே மக்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம விரும்புகிறோம். அந்த ஃபீட்பேக் கிடைச்சோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஏசு என்ன செய்கிறார்? இந்த ஃபீட்பேக் மேல, கைமாறு மேல உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டாம், கைமாறு தரக்கூடிய கடவுள் மேல இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த உதவி செய்யும் போது, அறச்செயல் செய்யும் போது, நான் என்னுடைய ஃபீட்பேக்குக்காக நான் இதை செய்தேன் என்றால், அந்த செயலை நான் செய்யும் போது நான் அந்த செய்கின்ற நபரை, யாருக்கு அந்த உதவி செய்கிறேனோ அந்த நபரை ஒரு ஆப்ஜெக்டாக, பொருளாக நான் மாற்றி விடுகிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஈகோவை பூஸ்டப் பண்றதுக்கான ஒரு பொருள் நீ. அப்போ ஒரு மனிதர்களை நான் பொருளாக மாற்றி விடுவது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று இயேசு கற்பிக்கிறார். அறச்செயல்கள் செய்யும் போது நாம் நம்மையே மூடிக்கொள்ள வேண்டும், யாருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது முதல் தூண். 2வது தூண் இறைவேண்டல். இறைவேண்டல் செய்யும் போது வெளியே நின்று மக்கள் பார்த்து, ஓ இவர் பெரிய ஆன்மீகவாதி, நன்றாக ஜெபம் செய்யக்கூடியவர் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்று செய்வதற்கு பதிலாக, உள் அறைக்குள் சென்று யாரும் காணாதவர் அறையை தாளிட்டு கொண்டு நம்முடைய உள்ளத்தை காணக்கூடிய கடவுளை நோக்கி, கடவுளை நோக்கி திரும்பி வருதல் தான் இந்த இறைவேண்டல். 3வதாக நோன்பிருத்தல். நோன்பு இருக்கும்போது நம்முடைய வெளிப்புற அடையாளங்கள், யூதர்கள், பரிசேயர்கள் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு இருப்பவர்களை மிக எளிதாக கண்டுபிடித்துடலாம். தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க, உடம்பு ஒரு சரியான ஆடை அணிய மாட்டாங்க. அப்புறம் பார்த்த உடனே அவர் நோன்பு இருக்கிறார் என்று மக்கள் அவரை பாராட்ட வேண்டும். மறுபடியும் மக்களுடைய பாராட்டு தான். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அதை நீங்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நோன்பு இருக்க வேண்டாம். நோன்பு என்பது எனக்குள்ள வாழ்க்கையை, எனக்கும் கடவுளுக்குமான வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்வது. அப்ப அது உள்ளுக்குள்ளே நடந்தேற வேண்டும். ஆக இந்த 3 தூண்கள், அறச்செயல்கள், இறைவேண்டல், நோன்பு, இந்த 3ஐ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அறச்செயல் என்பது மற்றவர்களை நோக்கி நான் பயணம் செய்கிறேன். அதாவது என்னிடம் உள்ள சிலத்தை நான் பகிர்ந்து கொடுக்கும் போது நான் அடுத்தவருடைய வாழ்க்கைக்குள் இழுத்துக் கொள்கிறேன். இது முதல் பயணம். 2வது பயணம் இறைவேண்டல் செய்யும் போது நான் கடவுளை நோக்கி பயணம் செய்கிறேன். என்னுடைய உள் அறையில் அவரை நான் தேடுகிறேன். இது கடவுளை நோக்கி பயணம். கடைசியாக நான் நோன்பு இருக்கும் போது எனக்குள்ளே நான் செல்கிறேன். அதாவது எனக்குள்ளே நான் சென்று என்னுடைய பசி என்ன, என்னுடைய வெறுமை என்ன என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன். அப்ப உள்ளே சென்று நான் கற்றுக்கொள்ளும் போது அங்கே எனக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தவக்காலம் விடுதலையின், மகிழ்ச்சியின் காலமாக நமக்கு அமைய வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மனமாற்றம் என்ற ஒற்றை சொல்லை சொல்லி, இந்த மனமாற்றம் என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் கடவுளுக்கு செவி கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு செவி கொடுக்கிறோம், நமக்கு செவி கொடுக்கிறோம். இந்த மனமாற்ற பயணம் அனைவரும் உடனிருந்து நகர்த்துகிறோம். இந்த மனமாற்ற பயணத்தில் நாம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொல்கிறார். ஆக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணம் திரும்பி வருதலாக இருக்கட்டும். யோவேல் இறைவாக்கினர் சொல்வது போல,
திரும்பி வருதலாக இருக்கட்டும். திருப்பாடல் 51 சொல்வது போல நம்முடைய இதழ்களை காயங்களை திறப்பதாக இருக்கட்டும். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் குறிப்பிடுவது போல இந்த தகுந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கடைசியாக அறச்செயல்கள், இறைவேண்டல், நோன்பு, இந்த 3 வழியாக நாம் கடவுளோடும் ஒருவர் மற்றவரோடும் நம்மோடும் நெருக்கமாகிக் கொள்வோம். இந்த தவக்காலம் உங்களுக்கு அருளின் காலமாக அமைய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.